Velamal Engineering College Cyber Security admissions open for 2026. மூன்றாவது நாளாக ஈரோட்டில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாகை திறக்க மாட்டோம் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், இவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதிகாரிகள் யாரேனும் இவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? கள சூழலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா 144 டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இதுல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்து வருகிறது. இந்த நிலையில இவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்று பார்த்தோமானால் ஒரே ஒரு கோரிக்கையாக தான் இருக்கிறது. இந்த டாஸ்மாக் மதுபான பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த காலி பாட்டிலை திரும்ப பெறும்போது அந்த 10 ரூபாய் தொகையை திருப்பி செலுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக அந்த பணியாளர்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினர். இந்த நிலையில நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நண்பர்கள் 12 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய டாஸ்மாக் கடைகளை திறக்காமல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடை பணியாளர்களுமே ஈரோடு சித்தோடு அருகே சூரியம்பாளையம் பகுதியில் செயல்படக்கூடிய மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் ஒன்று திரண்டு தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து எங்கள் கோரிக்கை உடனடியாக நிவர்த்தி செய்யும் வரையில் தங்களுடைய பணிக்கு நாங்கள் திரும்ப செல்ல மாட்டோம், கடைகளை எக்காரணம் கொண்டும் திறக்க மாட்டோம் என ஒருமித்த குரலோடு போராட தொடங்கினர். தொடர்ந்து அவர்களிடம் ஈரோடு மாவட்ட மேலாளர் மற்றும் கோவை மண்டல மேலாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையில எந்தவித சுமூகமான உடன்பாடும் ஏற்படாத நிலையில நேற்றைய தினமும் அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று மாலை அவர்கள் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய சூழல் என்ன பார்த்தோமோ இன்றும் கடை திறக்க மாட்டோம் என தெரிவித்தனர். இந்த நிலையில நேற்று இரவு தமிழக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இந்த மாதிரி போராட்டம் தொடர்ந்த நிலையில அனைத்து பணியாளர்களும் பணிக்கு திரும்புமாறும் ஜூன் மாதத்திற்கு உள்ளாக விரைந்து அதில் பரிசீலனை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியாளர்கள் பாதிக்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஒரு உத்தரவாதம் தெரிவித்து பணியாளர்களை பணிக்கு இன்று முதல் செல்லும்படி அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையிலும் இன்று காலை இந்த பணியாளர்கள் தரப்பில் பேசும்போது அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய கோரிக்கை நிறைவுக்கு வரும் வரை எங்களுடைய கோரிக்கைக்கு உடனடியாக தீர்வு காணும் வரை நாங்கள் பணிக்கு சென்று கடைகளை திறக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தாங்கள் ஒன்று கூடி முடிவெடுத்திருப்பதாக அவர்களுடைய கோரிக்கை வைத்து இன்றும் கடையை நாங்கள் திறக்கப் போவதில்லை, நாங்கள் இன்றும் மாவட்ட அலுவலகத்தில் நாங்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர். Velamal Engineering College Cyber Security admissions open for 2026.